என்னாச்சு மகா? இன்னும் உங்க ஓனரை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு அவர் கம்பெனி ஓனர் மட்டும் இல்லைங்க, நான் எப்பவுமே அவரை என் அப்பாவோட ஸ்தானத்துல வச்சுதான் பார்த்திருக்கேன். மென்டார், காட்ஃபாதர், இப்படி எல்லாமே எனக்கு அவர்தான். எங்க அப்பா இறந்ததும் ஒரே நாள்ல நாங்க எல்லாருமே அனாதை மாதிரி ஆயிட்டோம். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் நான் ஏஆர் கார்மெண்ட்ஸ்ல வேலை கேட்டு போனேன். என் கதையை கேட்டு உடனே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. என்ன அவரோட பொண்ணு மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு கார்மெண்ட்ஸை பத்தி A to Z கத்து கொடுத்தவர் அவரு. சம்பளத்தை உயர்த்தினாரு, பதவியை உயர்த்தினாரு. பல தடவை தங்கச்சிங்களை படிக்க வைக்க பண உதவிலாம் கூட பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் நாங்க கௌரவமா வாழ்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே அவர்தான். அப்படிப்பட்டவருக்கு உடம்புக்கு முடியலன்னா நியாயமா நான் அவர் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கணும். ஆனா அவரோட பையன் அஸ்வன் என்ன விரோதியாவே பாக்குறாரு. ஓனர் முகத்தை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மகா, இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அஸ்வனை மீறி நம்மளால என்னங்க பண்ண முடியும்? ஒரு பக்கம் ஓனர் பையன் அஸ்வன்னா, இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ். அஸ்வன் என் மேல பழி போடும் போது நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இல்ல மகா, இன்சூரன்ஸ் விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு நீ எந்த தப்பும் பண்ணல. அதுக்காக நீ என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒன்று உங்க ஓனர் அது சரி பண்ணியிருக்கணும், இல்லை அந்த விஷயத்தையாவது உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். இது ரெண்டுத்தையுமே செய்யாம விட்டது அவரோட தப்பு தான் மகா. அதனால இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கல, அதனால தான் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு நீயே உன்னை போட்டு வருத்திக்காத. அது இல்லைங்க, இன்சூரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சான்னு நான் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கேட்காம விட்டது ஏன் தப்பு தானே? இப்ப இது எவ்வளவு பெரிய லாஸ். இதுக்கப்புறம் நாங்க எப்படி கம்பெனியை ரன் பண்ண போறோம்னு தெரியலையே. ஓனர் சீக்கிரமாவே குணமாகி வந்தாதான் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். முதல்ல அவரு சீக்கிரமா குணமாகி வரணும். அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்க கூட முடியலையேங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. புரியுது மகா. இத பாரு, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. இங்க பாரு, நீ காலையில சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நீ எதுவுமே சாப்பிடல. ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிடு. இல்லைங்க மகா, எனக்காக ஒரு 2 வாய். சொன்னா கேளுங்க, எனக்கு வேண்டாம். ஓனர் இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியாம என்னால சாப்பிடவே முடியாது. இத பாரு, எனக்காக ஒரு 2 வாய். மகா, இல்லைங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஓனரையும் கம்பெனியும் எப்படி காப்பாத்துறதுன்னு நீ கவலைப்படுற. ஆனால் உங்கள் கம்பெனியில் நீங்கள் வாங்கின லோனை கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். அப்படி கட்டலைன்னா கம்பெனியவே சீல் வைக்க சொல்லிடுவாங்க. இதை எப்படி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது? இந்த சூழ்நிலையில் சொன்னால் உன்னால் அதையும் தாங்கிக்கவே முடியாது. அதனால் நான் சொல்ல போகிறதில்ல மகா. நாளைக்கு நான் மேனேஜர்கிட்ட எப்படியாவது கெஞ்சி பார்க்குறேன்.
ஏய் குட்டி குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் பா. குட் மார்னிங்டா. என்ன ரொம்ப ஒழுங்கான பொண்ணு மாதிரி காலையில எழுந்து ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி விடு. மகா ஒரு காஃபி கொண்டு வா. டேய் மகா எங்கடா இங்க இருக்கா? இங்க இல்லையா? நான் உள்ள கிச்சன்ல தானே இருப்பான்னு நினைச்சேன். அவ கீழே இன்னும் வரலையேடா. அண்ணே தோச்சு துணியை காய போட மாடிக்கு போயிருப்பாங்க. ஓ அப்படி சொல்றியா? குட்டி மேல போய் மொட்டை மாடியில அத்தை இருந்தா கூப்பிட்டு ஓகே வா. மாமா. போய் பாரு போ. நான் கிளம்புறேம்மா. ஆ வரேன். வா. பாய். சரிம்மா. மகா நான் தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. அதனால தான் கிச்சன்ல இருப்பான்னு நினைச்சு நான் இங்க வந்தா நீ என்னமோ அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்ற. டேய் உன் பொண்டாட்டி இங்க இருந்தா இருக்கான்னு சொல்ல போறேன். நான் எதுக்குடா இல்லன்னு என்னடா சொல்ல குட்டியாச்சு? போறேன்? மாமா மாடியில அத்தையோட துணி மட்டும் தான் காய போட்டிருக்காங்க. ஆனா அத்தை இல்லையா அங்க? அண்ணே வெளியே அண்ணியோட செப்பலை காணோன்னு. ஒருவேளை வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோ என்னமோ. வெளில போயிருப்பான்னா என்ன? அவ போனது யாருமே பார்க்கலையான்னு? டேய் சோஃபாவே இருப்பிடம்னு சோஃபாவை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற உங்க அப்பாவே பார்க்கல. நாங்க உள்ள ஏதாவது வேலையில இருந்திருப்போம். அவ கீழேயே வரலையேடா. வந்தா தானே பார்க்க முடியும். செல்வம் உன்கிட்டயாவது வெளியில போறவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதனால எழுப்பாம போயிருக்கலாம். சரி உன்கிட்ட சொல்லலனா என்ன, எங்க கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கணும்ல. சரி எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? ஒண்ணு மகா ஓனரை பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா, இல்ல கார்மெண்ட்ஸ்க்கு போயிருப்பா. அவளுக்கு ஃபோன் பண்ணி தான் பாரு. அப்பா உங்க போன் கொடுங்க.